Hi students, today we are going to discuss about single phase AC generator. It is very important question. Single phase அப்படின்னு சொல்லும்போது single phase அந்த ஒரு சிங்கிள் அப்படின்னா என்ன சிங்கிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் ஆர்மேச்சர் இஸ் சிங்கிள். ஒரு ஜெனரேட்டரில் ஒரே ஒரு ஆர்மேச்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்மேச்சர்னா காயில் வைண்டிங், அந்த PQRS அந்த காயில் வைண்டிங் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2, 3, 4 இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பாலி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது பாலி ஃபேஸ். நம்ம அடுத்ததாக 3 ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைஸ் மில், தென் எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் கரண்ட்டு தட்ஸ் எலக்ட்ரிக் பவர் எவ்வளோ அப்படின்னா அது 3 ஃபேஸ் ஏசி கரண்ட்டு. நம்ம வீட்டுக்கு வர்றதுனா வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வர்றது எல்லாமே வந்து என்னென்னா சிங்கிள் ஃபேஸ் தான். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் அது வந்து கரண்ட்டோட வேல்யூ லோவாக இருக்கும், வோல்டேஜ் வந்து லோவாக இருக்கும். ஆனால் அங்கே 3 ஃபேஸில் வந்து அப்படியே வோல்டேஜ் டபுளாக இருக்கும். ஸோ நம்ம 230 வோல்ட் அப்படின்னா அங்கே 440 வோல்ட் இருக்கும் 3 ஃபேஸுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ சிங்கிள் ஃபேஸ் நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எலக்ட்ரிக் பவரை எப்படி வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர், சிங்கிள் ஃபேஸ் ஓகேவா, சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் பார்த்துருக்கிறோம். இந்த அதுக்கு முந்தின கிளாஸில் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அதாவது EMF induced by changing the orientation of the coil with respect to magnetic field டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த காயிலோட ஓரியன்டேஷனை மாற்றுறதுனால அங்கே EMF இன்டியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இருக்கிற ஓரியன்டேஷன், அதாவது காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கா பேரலாக இருக்குதா, அது ரொட்டேட் ஆக அங்கே வந்து EMF இன்டியூஸ் ஆகும். அதை பற்றி நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா. Now we are going to discuss about AC generator, that is single phase AC generator. ஓகேவா, ஆல்டர்னேட்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து PQRS அப்படி ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம். இந்த காயிலில் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் அண்ட் ரொட்டேட்டிங் ஃபீல்டு. நம்ம அதை தான் நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஆர்மேச்சர் தட் இஸ் காயில் பைண்டிங், இந்த PQRSங்கிறது காயில் பைண்டிங், அதுதான் ஆர்மேச்சர். அந்த ஆர்மேச்சர் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். அந்த ஃபீல்டு தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இந்த ஃபீல்டு தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ இந்த நார்த் போல் சவுத் போல் பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே அவுட்வர்டாக இருக்கும் நார்த்தில். ஸோ நார்த்துக்கு அவுட்வர்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து ரொட்டேட் ஆகுது. அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு DC மோட்டார் அது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு அடிஷனல் ஒரு மோட்டார் வச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம புக்கில் வந்து அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா திஸ் காயில் ஆர் தட் இஸ் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட்டட் பை எக்ஸ்டர்னல் மீன்ஸ் சொல்லியிருக்காங்க. சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆர் சம் எக்ஸ்டர்னல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சம்னா என்ன ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு அதை ரன் பண்ணணும். அதை பற்றி சொல்கிறேன் எப்படின்னா ஒரு மோட்டாரை பற்றி ரன் பண்ணணும். மோட்டாரை வச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அது ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. ஸோ ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ரொட்டேட் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. பட் PQRS that is the armature coil. இந்த ஆர்மேச்சர் காயில் அப்படியே ஸ்டேஷனரியா இருக்கு, ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, ஃபீல்டு தான் ரொட்டேட் ஆகுது. ஃபீல்டு பாருங்க கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றேன். இப்படி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆர்மேச்சர் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். ஏன்னா நம்ம ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த ஓரியன்டேஷன் ஆர் அந்த பிளேன் ஆஃப் த காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆங்குலர் ஒமேகாவை அது தீட்டா தட் இஸ் ஒமேகா டி, தீட்டாவை வந்து நம்ம எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸா தான் மார்க் பண்ணணும். அப்படின்னா நமக்கு இந்த காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஃபரன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ரெஃபரன்ஸ். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதுல அந்த காயில் தான் வந்து என்ன ஆகணும்னா ரொட்டேட் ஆகணும். ஓகேவா, இப்ப இருக்கிற அந்த PQRS இந்த காயில் தான் ரொட்டேட் ஆகிருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெஃபரன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த காயில் எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இனர்ஷியல் டேர்ம் மாதிரி அது அப்படியே அந்த இடத்துல இருக்கணும், பர்மனெண்டா இருக்கணும், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த காயில் ரொட்டேட் ஆகிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இருக்கு இந்த காயில் இருக்குன்னா பர்பண்டிகுலரா இருக்கு, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். ஓகேவா, இந்த ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகுது. இப்படி இருக்கும்போது தீட்டா வந்து 0, ஏன்னா இதுக்கு பர்பண்டிகுலரா தான் ஏரியா வெக்டார் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் சேம் டைரக்ஷன், therefore தீட்டா இஸ் ஈக்குவல் 0. ஓகேவா, இதோட நார்மல் வெக்டார் dn கேப் இப்படி இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்பண்டிகுலர் வெக்டார் வச்சுக்கலாம். ஓகேவா, எஸ், ஒரு பர்பண்டிகுலர் வெக்டார் இந்த மாதிரி இதுதான் இந்த பிளேனோட பிளேன் வெக்டார் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, எஸ்.
இந்த இடத்துல பிளேன் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஆன்டி கிளாக்வைஸா ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த பிளேன் வெக்டார் இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ தீட்டா எவ்வளவு வந்து பார்த்தோன்னா இந்த இது கூட கிரியேட் பண்றதுனா தீட்டா. ஸோ இது என் கேப். இந்த பிளேனோட வெக்டார், பிளேன் வெக்டாரும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் எவ்வளவு கிரியேட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு நமக்கு தீட்டா. இந்த பிளேன் வெக்டார் இந்த பிளேன் பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்பயுமே பர்மனெண்டா இருக்கும். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா இந்த காயில் வந்து எவ்வளவு டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கு அதுதான் நமக்கு வேணும். ஆனா இந்த காயில நம்ம ரொட்டேட் பண்ணல, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ரொட்டேட் பண்றோம். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட கிளாக் வைஸா சுத்திட்டு அந்த காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகிறதா எடுத்துக்கிறோம். ஏன்னா காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா தான் ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் ஆங்கிள் வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். எவ்வளவு டிகிரி வந்து ஆங்கிள் தட் ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எவ்வளவு ஆங்கிள் நம்ம மார்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா ஆனா இங்க வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படின்னா நமக்கு காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா சுத்தணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணணும். மேக்னெட்டிக் கிளாக் வைஸா போச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெயின்ல வந்து ஃபார்வர்டா போனோம்னா சைட்ல இருக்க ட்ரீஸ் எல்லாம் பேக்வர்டா போற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த ரிலேட்டிவிட்டி தான் கம்பேரிஷன். அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் கிளாக் வைஸா சுத்துச்சுன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டோம்னா காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா சுத்துறதா அர்த்தம். அதனால காயில தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் இது நம்ம படிக்கணும். ஓகே, எஸ். அது இந்த டயக்ராம் பார்த்து இன்னும் கிளியரா புரியும். அதுல ஃபர்ஸ்ட் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆங்கிள் எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம அந்த இன்ஸ்டாண்ட்ல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது நமக்கு தெரியும். ஏன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் இஎம்எஃப் E is equal to EM sin omega t or sin theta. EM sin theta. Theta தான் வந்து omega t. ஓகேவா? எஸ். அந்த டேர்ம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து EMF எவ்வளவு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைரக்ஷனல் EMF இது மேக்னிட்யூட் டைரக்ஷனல் EMF எதனால எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன். அந்த கரண்டோட டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் ரூலால நம்ம வந்து தட் இஸ் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல்ன்றது நம்ம டைரக்ஷன் கரண்ட் வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ P QRS அப்படிங்கிற இந்த காயில ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்சாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்களேன், எடுக்கும் போதே இந்த டைரக்ஷன் எடுத்துருக்கு. தட் இஸ் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் சைடா இருக்கு, அதாவது ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மேக்னெட்டிக் எடுத்துருக்கு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் நான் ரொட்டேட் பண்ண போறேன். இந்த மேக்னெட்டிக் இந்த டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் ரொட்டேட் பண்ண போறேன். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்க 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 90 டிகிரி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா 90 டிகிரி ரொட்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் காயில் எல்லாமே ஃபிக்ஸ்டா ஒரே டைரக்ஷன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. PQRS காயில் அப்படியே தான் இருக்கு. PQRS அதே தான் பொசிஷன். பட் நம்ம ரொட்டேட்டிங் ஃபீல்டு அப்படின்னா ஃபீல்டு இந்த B வெக்டார், அந்த B வெக்டார் மட்டும் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன் அப்படின்னா B பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படின்னா காயிலோட டைரக்ஷன்லயே, அதாவது பிளேன் ஆஃப் த காயில், இந்த பிளேன் ஆஃப் த காயிலோட A வெக்டார் தட் இஸ் ஏரியா வெக்டார் எடுத்துக்கணும்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆங்கிள் வந்து 0. அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா தீட்டா வந்து 0. அப்போ E is equal to 0. அதனால EMF தட் இஸ் EMF வந்து 0. அதான் இனிஷியல் பொசிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த காயில் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணோம். அதனால ஃபீல்ட கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றேன். கிளாக் வைஸா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்படின்னா காயில் ஆன்டி கிளாக் வைஸா 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னா மேக்ஸிமம் EMF EM அப்படின்னா 90 நேரா மேக்ஸிமம் EMF. அடுத்ததான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அடுத்து 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன் கிளாக் வைஸா. தப்போ காயில் வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 90 ஃபர்தரா ரொட்டேட் ஆயிருக்கு 90 டிகிரி. அப்புறம் 180 டிகிரில நிக்குது. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த காஸ் சைன் 180 போட்டோம்னா 0. ஸோ அதனால அப்பவும் EMF 0. அடுத்து பார்த்தா இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட அடுத்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணேன். ஸோ 270 தட் இஸ் 3π/2ன்னு அர்த்தம். நம்ம ரேடியன்லேயே சொல்றோம், புக்ல டிகிரிலேயே சொல்லியிருக்காங்க, இங்க ரேடியன்லேயே இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ அதனால பை தட் இஸ் 180 டிகிரி, இது 3π/2 தட் இஸ் 270 டிகிரி. இப்போ வந்து ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா இந்த பிளேனுக்கு பேரலா இருக்கு. அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். ஏன்னா பிளேனுக்கு பேரலல், பிளேன் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேவா? சோ அதனால தீட்டா வந்து 90 தட் மீன்ஸ் 270 ன்னு அர்த்தம். 270 போட்டா sin 270 is equal to -1. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோட இந்த குவாட்ரண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 90 டிகிரி சரி, 0 டிகிரி 90 டிகிரி தென் 180 270 360.
தென் சைன் இருக்கு ஓகேவா சைன் அதனால சைன் 0 0 இது +1 இது 0 -1 இப்படியே ஆசிலேட் ஆகும் அப்படின்னா sin 90 +1 sin 270 -1 therefore sin 270 அப்படி வச்சுனா -1 that means minus maximum EMF எனக்கு -1 ஆயிரும் அப்படியே மைனஸ் EM வரும் ஓகேவா that is maximum EMF நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல EMF வந்து மேக்ஸिमமா இருக்கும் அப்புறம் ஃபர்தரா நான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன் அது இனிஷியல் பொசிஷன் வந்துருச்சு இனிஷியல் பொசிஷன் சோ ஃபர்ஸ்ட் இது மறுபடியும் இனிஷியல் பொசிஷன் வந்துருச்சா சோ இங்க வந்து எவ்வளவு அப்படினா 0 ஃபர்தரா மறுபடியும் இதே செய்யும் இது 90 டிகிரி பொசிஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் தட் மீன்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இது மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் ஆல்டர்னேட்டிவா EMF வந்து 0 ல இருந்து அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது மேக்ஸिमम வேல்யூ பிளஸ் EM அதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ண பிறகு ஆஃப்டர் 90 டிகிரி இருக்கு அது அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது EMF அப்படியே 180 ல 0 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட ரொட்டேட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது தட் இஸ் இன்க்ரீசிங் EMF பட் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது ஓகேவா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இது ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்ஸिमम EMF மைனஸ் EM அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 0 ஆயிருக்கு இதுதான் ஆல்டர்னேட்டிவா நமக்கு EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு தெரியுது ஓகேவா எஸ் இதைத்தான் நம்ம ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் கொஸ்டின்லயும் பார்த்துருக்கோம் இது வந்து நமக்கு டீடைலெல்லாம் ரொம்பலாம் கொடுக்கல இது வந்து ஃபார்முலாஸே இல்லை ஒன்லி தியரி தான் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க இந்த டயக்ராம் வச்சுட்டு கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா நீங்க ரீட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இந்த கிராஃப் போடணும் ஓகேவா இந்த கிராஃப் வந்து EMF-க்கும் ஒமேகாவுக்கும் தட் இஸ் ஆங்கிள் சாரி ஆங்கிள் ஃப்ரீக்வென்சி ஒமேகா டி அப்படின்னு எஸ் ஆங்கிளுக்கும் ஒமேகா சாரி EMF-க்கும் ஆங்கிளுக்கும் தீட்டான்னு சொல்லணும் தீட்டா போல ஒமேகா டி ரெண்டுக்கும் வந்து கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இங்கே கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகேவா இதில் மேக்னிடியூட் தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துரும் பட் டைரக்ஷன் நமக்கு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஏன்னா ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் கால்ட் அஸ் ஜெனரேட்டர் ரூல்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணணும் இதில் தம்ப் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இந்த வந்து மேக்ஸிமம் EMF இருக்கா இந்த இடத்துல அப்புறம் டைரக்ஷன் கரண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு வந்து EMF 0 அப்படின்னா கரண்ட் இருக்காது அங்கே மேக்ஸிமம் EMF அப்படின்னா டைரக்ஷன் இல்லை EMF இருந்தால் தான் அங்கே கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் வாட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஃப்ளோ ஆகும் ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தட் இஸ் EMF அப்படி வேரியேஷன் இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லை அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும் டிஃபரன்ஸ் இல்லை ஏன்னா ஒரே லெவலில் இருக்கு அப்படின்னு ஃப்ளோ ஆகாது ஸோ ஒரு ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் இருந்தால் தான் எப்பவுமே வாட்டரோ ஆர் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் ஹீட்டு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஏர் இந்த மாதிரி எதுனாலுமே அந்த டிஃபரன்ஸ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகும் ஓகேவா அதனால இது வந்து EMF இருக்கு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படி இந்த இடத்துல கரண்ட் டைரக்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபோர்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா ஃபீல்டு தான் இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது ஓகேவா எஸ் அதனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் அப்ளை ஆகுற டைரக்ஷன் வந்து F அது நம்ம காயில தான் அப்ளை பண்றதா எடுத்துக்கணும் ஓகேவா இந்த காயில எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா இத ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்றோம் ஓகேவா இங்க இருக்குது ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு தென் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்றதா அர்த்தம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா நம்ம எப்பவும் அதான் ஸ்டடி பண்ணணும் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் தட் இஸ் தம்ப் ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லணும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து 4 ஃபிங்கர் தம்ப் வந்து தட் இஸ் இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கு ஓகேவா தம்ப் மென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் 4 ஃபிங்கர் மென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் ஸோ ஜெனரேட்டர் ரூல் அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூலுமே ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டுலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கர் தான் சொல்றோம் 4 ஃபிங்கர் மென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் thumb mentions the direction of force on the conductor middle finger indicator mentions the direction of induced current அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்ல சொல்றோம் அது ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வச்சுக்கோங்க தென் thumb அதுல இந்த டைரக்ஷன் ஏன்னா நமக்கு வந்து காயில் ரொட்டேட் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்றோம் காயில் அப்படின்னா இந்த ஆர்ம் தட் இஸ் அந்த PQ அப்படிங்கிற ஆர்ம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்ம் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஏன்னா ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்னா ஆர்ம் வந்து ஆன்டி கிளாக்வைஸா ஃபீல் பண்ணும் ஸோ இந்த டைரக்ஷன் அப்படி இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் இருக்குது இன்வேர்டா இருக்கு PQ ல அதே நேரம் இங்க வந்து எப்படி ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும் ஏன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது தட் இஸ் பாருங்க இப்படி இருக்கிறது இப்படி ரொட்டேட் ஆகுது இங்க வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இப்படி ஆகும் தட் இஸ் லெஃப்ட் சைடு ஆகும் இங்க வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கு தட் இஸ் ரைட் சைடு ஆகும் அதாவது இது ரொட்டேட் ஆகுது
அப்படின்னா ஃபோர்ஸ் இங்க வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கு, அதனால ஃபோர்ஸ் டைரக்ஷன். பட் கீழே வந்து ரைட் சைடுல இருக்கு அப்படின்னா இங்க மேக்னெட் அதே டைரக்ஷன் தான். ஓகேவா, மேக்னெட் வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த டைரக்ஷன். தென் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா, ஆப்போசிட் நமக்கு ரைட் சைடு டைரக்ஷன்ல. ஸோ மேக்னெட் அப்வர்ட் தான் இருக்கு. அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இன்டியூசர் கரண்ட். அப்படின்னா இந்த இன்டியூசர் கரண்ட் டைரக்ஷன் வந்து இங்க ஆர் வந்து எஸ் பார்த்து அவுட்வர்டா இருக்கு. ஏன்னா இந்த காயில் எப்படி வச்சுக்கணும்னா இந்த ஸ்பிளேன் ஆஃப் பேப்பருக்கு இப்படி பர்பெண்டிகுலரா வச்சிருக்கோம். இந்த புக்ல அப்படின்னா போர்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்சிருக்கோம். இப்படிதான் ரொட்டேட், இப்படி ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக்வைஸா. அதனால ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக்வைஸா ரொட்டேட் பண்ணணும்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, எஸ். அதனால இது magnetic direction, the PQ la, this is the mention, thumb mention the direction of force, then force finger mention the direction of inducer current. இது இன்வர்டா இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல அப்ப PQ ல இருக்கு. இந்த ஆர்ம்ல direction of current எப்படி இருக்குன்னா அவுட்வர்டா இருக்கு. சோ அப்ப PQRS, இந்த direction of current வந்து PQRS, that is the direction of current. இங்க EMF 0 அப்படினா current இருக்காது. then இங்க maximum EMF அப்ப இந்த direction of கரண்ட் எப்படி இருக்கும், இன்டியூசர் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா இங்க பாருங்க ஃபோர்ஸ் எப்படி இப்பயும் அதே தான். ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே இங்க அந்த லெஃப்ட் டைரக்ஷன்ல இதுல வந்து ரைட் சைடு தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஆனா ஃபீல்டு பாருங்க இங்க டவுன்வர்டா இருக்கு. அப்படின்னா PQ அந்த ஆப்ல நம்ம அப்ளை பண்றோம். டவுன்வர்டா ஃபீல்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா தட் இஸ் டவுன்வர்டா இருக்கு. ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன், ஏன்னா ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றோம். ஓகேவா, சோ இந்த டைரக்ஷன். ஓகேவா, சோ டவுன்வர்டா field, then thumb mention the force on the conductor PQ. இந்த force வந்து நம்ம left side இப்படி இருக்கு. so middle finger indicate the direction of inducer current. அப்ப இங்க outward ஆ இருக்கும், இதுல outward ஆ இருக்கும். Q ல வந்து P வரும். ஓகேவா, so Q to P ஆ இருக்கும். அது இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா force பாருங்க நமக்கு ரைட் சைடா இருக்கு. அப்படின்னா force that is thumb நம்ம fourth finger indicate the direction of hand, அது downward. then இது இப்படி இருக்கா. சோ அப்படின்னா இண்டிகேட்டர் தட் இஸ் மிடில் ஃபிங்கர் எப்படி இருக்குன்னா இன்வர்டா இருக்கு. எனக்கு இங்க இன்வர்டா இருக்கு. ஓகேவா, சோ அப்ப இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ், அந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தா மேக்னெட் இன்வர்டா இருக்குது. பேஸ் பாருங்க இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் மேக்னெட் வந்து டவுன்வர்டா இருக்கு. சோ இன்டியூஸ்ட் EMF வந்து எப்படி இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து இன்வர்டா இருக்குது. ஓகேவா, சோ அதனால இங்க இன்வர்ட் தட் இஸ் இன்வர்டா இருக்கும். அப்ப SRQT பாருங்க இந்த டைரக்ஷன்ல எலிமெண்ட் செப்பரேட் ஆகும். அப்ப இங்க எப்படி இருக்குன்னா SRQP, இது S ல இருந்து R க்கு இருக்கு, then இங்க Q ல இருந்து P க்கு இருக்கும். இங்க எப்படி இருக்கு அப்படினு பார்த்தா P ல இருந்து Q க்கு இருக்கும் இந்த டைரக்ஷன்ல. இங்க அவுட்வர்டா இன்வர்ட், இங்க அவுட்வர்ட். சோ R வந்து S. இப்படி ரைட் ஹேண்ட் ரூலர் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலர் நம்ம அப்ளை பண்ணி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இன்டியூசர் கரண்ட் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இந்த क्वेश्चनா நீங்க இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு சைக்கிள் மட்டும் தான் பாஸ் பண்ணுவீங்க. இப்போ ஆல்டர்னேட்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தா ஆல்டர்னேட்டிவா நமக்கு EMF கிடைக்கும். இந்த EMF ஆல ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வேற நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, எஸ். இந்த क्वेश्चन தரவா படிச்சு எழுதி பாருங்க. Thank you.